ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2019ல நம்ம தலையோட தரிசனத்துல ரிலீஸ் ஆன த கேங்ஸ்டர் த காப் த டெவில் என்ற ஒரு மொரக்குத்தலான கொரியன் மூவியை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இந்த படத்தை போட்டதுங்க. அந்த பழைய வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காம தவிர்க்கிறது நல்லது. அதையும் மீறி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்க ஓன் ரிஸ்க். அதோட இந்த படத்துக்கும் நம்ம சேனலுக்குமே பயங்கரமான சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. சேனல் ஆரம்பிச்சு நம்ம போட்ட வீடியோவிலேயே முதல் முறையா 100 வியூஸை தொட்டுச்சுன்னா அது இந்த படத்துக்கு தாங்க. அது ஒரு கனா காலம். 100 வியூஸை பார்த்து வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சதெல்லாம். சோ அன்னையில இருந்தே இந்த படத்தை 2வது தடவை கொஞ்சம் நல்லா பண்ணணுமேனு ஒரு ஆசை. நடுவுல நீங்களும் நிறைய தடவை கேட்டிருந்தீங்க அதே படத்தை மறுபடியும் பண்ணலாமேன்ட்டு. இப்ப நேரமும் காலமும் கைகூடி வந்ததும் போட்டாச்சு. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்காகவே படத்தை எத்தனை தடவை வேணும்னா பார்க்கலாம். படத்தோட கதையை கேளுங்களேன். ஒரு சீரியல் கில்லர், அவனை ஒரு போலீஸ் ஒருத்தனாலே கில்லருக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும். ஆனா இந்த படத்துல ஒரு திமிரு பிடிச்ச போலீஸ், ஒரு தென்னாவட்டான கேங்ஸ்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து கில்லரை வெறி கொண்டு வேட்டையாடுறாங்க. அப்ப கில்லரோட நிலைமை என்னவா ஆயிருக்கும்? அந்த விறுவிறுப்பான ஸ்டோரி தாங்க படம். சோ வாங்களேன், முக்கோண கிரைம் ஸ்டோரிய முடிஞ்ச அளவு 30 நிமிஷத்துக்குள்ள பாப்போம். படத்தை ஓபன் பண்ணா ஆரம்பிக்கும் போதே படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டுட்டு தான் அடுத்த சீனுக்கே போறாங்க. கதை ஆகஸ்ட் 2005ல ஆரம்பிக்குது. நைட்டு நேரம் ஒயிட் கலர் கார் ஒன்னு ரோட்ல உலா வந்துட்டு இருக்கு. காரை ஓட்டுறவனோட முகத்தை நமக்கு காட்டல. ஆனா காரை ஓட்டிட்டு இருக்கவன் யாரையோ தேடுறான்றது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. இவன் தேன் நாள் கட்சாங்களோ இல்லையோ, ஒரு ஜங்ஷன்ல போயிட்டு இருந்தவன் இவனுக்கு முன்னால போயிட்டு இருந்த கார்ல மோதிடுறான். அப்புறம் அந்த காரக்காரர் சும்மா இருப்பாரா? வெளியே வந்து, ஏன்பா நைட் நேரத்துல இவ்வளவு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வர? தோ பாரு, நீ குத்துனதுல என் காரோட பின் சைடு டேமேஜ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இன்சூரன்ஸ் கம்பெனில காட்டி நான் காசை கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்சூரன்ஸ் கம்பெனில காட்டுறதுக்கு கார் ஓனர் டேமேஜ் ஆன அவரோட காரை போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பின்னால இருக்கவன் கேக்குறான், இந்த போட்டோ எடுக்கிறதுலாம் ரொம்ப அவசியமாங்கன்ட்டு. அட நீ என்னப்பா அசால்ட்டா பேசுற? இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி உனக்கு தெரியாதா? அவனுங்க எல்லாம் வெத்தலையிலே பித்தல் எடுக்கிறவனுங்க. சும்மா போயிட்டு என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காசு குடுறானா குடுத்துருவானுங்களா? எவிடன்ஸ் காட்ட வேணாமா அப்படின்னு ஓனர் போட்டோ எடுக்கிறதுலயே தான் குறியா இருக்காரு. அப்ப பின்னால இருந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியலங்க. பட்டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து சரக்கு 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 சரக்குன்னு கார் ஓனரை சொருவ ஆரம்பிச்சிடுறான். டேய் மிட் நைட் மீன் குஞ்சு, எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அந்த ஆளை கொலை பண்ற அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரை கண்ணா அப்படின்னு குத்தி கிழிச்சு அவரோட கார்லயே பாடியை போட்டுட்டு இப்ப கொலை பண்ண பேரை நம்ம கில்லர்னு வச்சுப்போம். கில்லர் இவனோட கார்ல இங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க படத்தோட டைட்டில போட்டு அடுத்த நாள் காலையில நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன பாத்தீங்களா, திமிரு பிடிச்ச போலீஸ்னு, அந்த போலீஸ காட்டுறாங்க. நம்ம இவரோட பேரை காப்புனே வச்சுப்போமே. நேத்து நைட்டு கில்லரால கார் ஓனர் கொலை பண்ணப்பட்டாரு. அந்த கிரைம் சீனுக்கு தான் காப் போயிட்டு இருக்காரு. போற வழியில டிராபிக் ஓவரா இருந்ததுனால அதுல மாறிட்டு முழிச்சிட்டு இருந்தவரு எதர்ச்சியா சைட்ல திரும்பி பாக்குறப்போ அங்க இல்லீகலா கேம் விளையாடுற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு வெளியே 4-5 ரவுடி பசங்க தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் மனுஷனுக்கு சுல்லுன்னு ஏறிடுச்சு. ஒரு போலீஸ் கார் இங்க நின்னுட்டு இருக்கு, அத மீறி இவனுங்க ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கானுங்களா? தோ வரண்டா இருங்கடா அப்படின்னு எதுக்காக கிளம்பினாரோ அந்த வேலையவே மறந்துட்டு காப் கேம் சென்டர்ல போயிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இங்க சீனை கட் பண்ணா அடுத்த என்ட்ரி நம்ம தலையோட என்ட்ரி. தலையோட இன்ட்ரோலயே ஆளு ஒரு பஞ்சிங் பேக்க பதம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தலைகிட்ட வந்து இவரோட ரைட் ஹேண்ட். காப் போயிட்டு ஒரு கேமிங் சென்டர்ல கலவரம் பண்ணாரு. அது தலையோட இடம் தான். இந்த மாதிரி பாஸ், அடிக்கடி நமக்கு ஒரு போலீஸ் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான்ல, அவன் இப்பவும் வந்துட்டான் பாஸ், நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்னு இவன் சொன்னதும் தலை குத்திட்டு இருந்த பஞ்சிங் பேக் கீழே விழுது. கொய்யால அதுக்கப்புறம் தான் தெரியுது பஞ்சிங் பேக்ல இருக்கிறது மணல் கிடையாது, ஒரு மனுஷன். அவனை தான் ரத்தம் தெறிக்க தெறிக்க தலை பொளந்துட்டு இருந்திருக்காரு. இது முடிஞ்சதும் மாசே பார்த்து மரண மாஸ்டான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப். அதுக்கு முன்னால தன்னந்தனி ஆளா தலை, கோட்டு, சூட்டு, கண்ணுல கண்ணாடின்னு படு பயங்கர தோரணையோட வாக்கிங்லயே வந்துட்டு இருந்தவரு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃபுக்கே போன் அடிச்சிடுறாரு. ஏண்டா லஞ்சமா வாங்கின பட்டு குஞ்சம், மாசம் பிறந்தா டான்னு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு வருது இல்ல, அப்புறம் என்ன சும்மா சும்மா அந்த போலீஸ்கார வந்து வெறியேத்திட்டு இருக்கான், நீ அவங்கிட்ட சொல்லி வைக்கலன்னு வையன், அப்புறம் நான் அவங்கிட்ட சொல்றது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தலை மிரட்டினதும் சீஃபுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. உடனுக்குடன் இந்த போனை கட் பண்ணிட்டு சீஃப் காப்புக்கு போன் அடிக்கிறாரு. ஆனா குடும்பம் என்னன்னா, காப்பு சீஃபோட போனை மதிக்கவே இல்ல. இவன் கடகறான் வெட்டி முண்டோம் வீணா போன தண்டம் அப்படின்னு இங்க இருந்தே ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு காப் நேத்து நைட்டு கொலை நடந்த கிரைம் சீனுக்கு போறாரு. அங்க ஆல்ரெடி ஃபாரன்சிக் ஆளுங்க கிரைம் சீனையே தலைகீழா திருப்பி போட்டு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடிட்டாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் கிடைக்கல. பட் காப் போய் பாக்குறப்போ நேத்து நைட்டு கில்லர் இந்த காரை பேக் சைட்ல இருந்து மோதனான்ல, சோ அவன் காரோட பெயிண்ட் இந்த கார்ல ஒட்டி இருக்கு. இத காப் ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடியை கூப்பிட்டு கொஞ்சம் இதை என்ன ஏதுன்னு பாருங்களான்னு சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தலைக்கும் இவரோட ஃப்ரெண்டான வேற ஒரு கேங்ஸ்டருக்கும் நடுவுல மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த கேங்ஸ்டர்லாம் குழந்தை பையன், ஏதோ நண்பனாச்சேன்னு தலைதான் அவனுக்கு ஒரு பிசினஸ் கொடுத்து பண்றான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்ப இவன் கைக்கு ஓரளவுக்கு பவர் வந்ததும் வளர்த்த கெடா மாறலையே பாயின்ற கதையா இவன் தலையோட பிசினஸையே எடுத்துக்க பாக்குறான். சரி நண்பனாச்சேன்னு தலையும் எதுவும் பேசல, அவன் பேசுறதுக்கெல்லாம் அமுக்கியே வாசிட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தையில தலைக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ தலையோட ரைட் ஹேண்டுக்கு கோவம் வந்துருது. ஏண்டா லாவண்யா கோபால், எங்க பாஸ்கிட்டே குரல வசதி பேசுறியா நீ? அவர்லாம் உத்து பார்த்தா 10 நாள் ஜுரம் வந்து படுகிற ஆள், நீ எல்லாம் பேச வந்துட்ட
அப்படின்னு இவன் எகிற அந்த கேங்ஸ்டரும் அவன் கூடவே ரைட் ஹேண்ட்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். பதிலுக்கு அவனும் நீ என்ன ஏன் பாஸ் கிட்ட திமிரா பேசுறேன்னு அவனும் ஏறிக்கிட்டு வரான். பெரியவங்க பேசுறப்போ சின்னஞ்சிறு சிட்டுக்கள் சிவந்தரோஜா முட்டுக்கள் வாயை முறிட்டு சும்மா இருக்கணும்ல. இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுறதுல தலைக்கு காண்டாயிடுது. எழுந்து இவரோட ஆள ஒண்ணு குட்டதோட மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல ரைட் ஹேண்ட்னு ஒருத்தர் இருக்கானே அவனோட பல்லு ரெண்டையும் வெறும் கையாலேயே புடுங்கி அத கேங்ஸ்டர் குடிக்கிற சரக்குல போட்டு அவனையே குடிக்க சொல்றாரு. குடிச்சுதானே ஆகணும், இல்லனா தலை அவனை அரைச்சு குடிச்சிருவாரு. வேற வழி இல்லாம பல்லோட சரக்கு எடுத்து அவனும் குடிச்சிடறான். இப்படி தலை மாஸ் காரிட்டு இருக்க டைமிங்ல அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஓனரோட கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் மீட்டிங் ஒண்ணு நடக்குது. கில்லர் கார் ஓனரை கொலை பண்ணிட்டு கூடவே பர்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான். அதோட கொலை நடந்த கார்ல கில்லர் சம்பந்தப்பட்ட ஃபுட் பிரிண்டோ இல்ல ஃபிங்கர் பிரிண்டோ இல்ல டிஎன்ஏ சாம்பிளோ அப்படி எந்தவித எவிடன்ஸும் கிடைக்கல. சோ பர்ஸ் காணாம போயிருக்கிறதுனாலயே இது பிளான் பண்ணி நடந்த கொலை இல்ல, எவனோ ஒருத்தவன் ராபரி பண்றதுக்காக கொலை பண்ணிருக்கான். அது யாரு என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சீஃப் மீட்டிங்க முடிச்சிடுறாரு. பட் அங்கதான் காப் கொடுக்கறாரு ஒரு ட்விஸ்ட். இப்ப நடந்திருக்கிறது இண்டிவிஜுவலான கொலை இல்ல, இது ஒரு சீரியல் கொலை. இதெல்லாம் பண்றது ஒரு சீரியல் கொலைகாரன்னு. எதை வச்சு காப் இப்படி சொல்றாருன்னா இறந்து போன கார் ஓனரோட உடம்புல கத்தியால குத்தி இருக்கிறது, அந்த கத்தி எவ்வளவு ஆழம் இறங்கி இருக்கு, அதனால ஏற்பட்ட காயம் எப்படி இருக்கு, இதே பேட்டர்ன்ல வேற வேற ஜூடி செக்ஷன்ல 2 கொலை நடந்திருக்கு. அதுல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காயங்களும் ஓனருக்கு ஏற்பட்டிருக்க காயங்களும் எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி இருக்கு. அந்த 2 கொலையிலயுமே கில்லர் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. சோ ஒரே ஆள் தான் ஒரே வெப்பனை யூஸ் பண்ணி இந்த 3 பேரை கொலை பண்ணிருக்கான்னு காப் சொல்லியும் நீ என்னடா அரக்க இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம என்ன அமெரிக்காவிலயா இருக்கோம், அமெரிக்காவிலனா ஈஸியா துப்பாக்கி கிடைச்சிரும், அதை வச்சு கொலை பண்ணிடுவானுங்க, நம்ம ஊர்ல கத்தியால கொலை பண்றது தானே வழக்கம். சோ எவனோ எங்கேயோ பண்ண கொலைய நம்ம தலையில ஏன்டா கட்டுற, அங்க நடந்த கொலைய அந்தந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் பாத்துக்கொண்டா, தேவையில்லாம என்ன மாச்சி பேசி இருக்கிறவன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு காப் சொன்னதை கடைசி வரைக்கும் சீஃப் நம்பவே இல்ல. இதோட இந்த பக்கம் தலைக்கிட்ட வந்தா கேங்ஸ்டரோட மீட்டிங் முடிச்சதால அங்க இருந்து கிளம்புறப்போ இவரோட ஆளுங்க யாரையும் கூட கூப்பிட்டுக்கல. நான் தான் குடிக்காம இருக்கனே, நானே காரை ஓட்டிக்கிறேன், நீங்க பார்த்து பொறுமையா பின்னால வந்து சேருங்க அப்படின்னு இவர் மட்டும் தனியா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. வெளியே செம்ம மழை. இந்த மழையில தலை போறப்போ தலைக்கு பின்னால கில்லர் அவனோட கார்ல வந்துட்டு இருக்கான். எப்படி போன தடவை இதே மாதிரி ஓனரோட காருக்கு பின்னால வந்த கில்லர் ஓனரோட காரை பின்பக்கத்துல இருந்து இடிச்சானோ அந்த மாதிரி தலையோட காரையும் இடிச்சிடறான். ஆனா கில்லருக்கு தெரியல இந்த தடவையும் மோத நினைக்கிறது யமன் கூடன்ட்டு. கில்லர் காரை இடிச்சதும் காரை ஓரம் கட்டினதால காரை விட்டு இறங்குறாரு. பின்னால வந்து அவன் இடிச்ச இடத்த பாக்குறாரு. அதோட திரும்பி பக்கத்துல இருந்த கில்லரையும் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சரி ஏதோ தெரியாம பண்ணிருப்ப போ, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தலை அவனை அனுப்புறாரு. அதோட அவன் போயிருந்தாலும் பரவாயில்ல, போனானா இல்லையே. தலை போடான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இல்லங்க மழை கொஞ்சம் அதிகமா வந்துச்சா, ரோடு வழுக்கிடுச்சு, அதான் தெரியாம இடிச்சிட்டேன், நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட காட்ட உங்க காரை போட்டோ எடுக்கல அப்படின்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறான். டேய் போடா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு அவங்கிட்ட சொல்லிட்டு தலை இந்த பக்கம் திரும்பினதுதான் இவர் அசந்த டைமா பார்த்து கில்லர் கத்தி எடுத்துட்டு வந்து தலையோட இடுப்புலயே சொருவிடுறான். அட 10 ரூபா பாம்பு மாத்திர, யாருகிட்ட அவன் வேலையை காட்டுறன்னு தலை இவனை வெளுத்து வாங்குறாரு. அப்படி இருந்தும் ஏற்கனவே தலை ஒரு குத்து வாங்கிட்டாரு, மழை வேற ஹெவியா வருதா, இதுல தலை கொஞ்சம் சொங்கி போறப்போ கில்லர் தலைய 3-4 தடவை குத்திடுறான். ஆனாலும் தலை அவன் கையில இருக்க கத்தியவே புடுங்கி மறுபடியும் அவன் நெஞ்சிலேயே ஒரு இறக்குறாரு. இவ்வளவு குத்து வாங்கி மனுஷன் கல்லு மாதிரி நிக்கிறாரு. ஆனா கில்லர் ஒரு குத்து வாங்கினதுல அவனால நிக்க முடியல. கடகடன்னு அவனோட காரை எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறான். டேய் ஓடுகாலி ஓனா எங்கடா ஓடுற, நில்லுடான்னு தலை அவனை பிடிக்க பார்த்தோம் முடியல. அவன் கார்ல தலையை அடிச்சு தூக்கிட்டு போயிடுறான். இங்க சீனை கட் பண்ணா உயிருக்கு போராடிட்டு இருந்த தலைய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. ஒரு பக்கம் தலையோட ஆளுங்க இவங்க கேங்குக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் தலையை கொலை பண்ணிருக்க முயற்சி பண்ணணும்னு எதிராளி கேங் எல்லாரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு காரணமான கில்லர் அவன் சரியான சைக்கோவா இருப்பான் போலங்க. நினைச்ச நேரத்துல யாரையாவது அவனுக்கு கொலை பண்ணிடணும் போல. இப்ப தலையை கொலை பண்ண முயற்சி பண்ணி அது மிஸ் ஆயிடுச்சுல்ல. சோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை நிறுத்தி இருந்தவன் தலை இவனோட கத்தியவே புடுங்கி இவனை குத்துனாரே, அந்த இடத்துல இவனே தையல போட்டுட்டு பக்கத்துல ஒரு வீட்டுல நிறைய நாய் வளர்க்குறாங்க. அதுல ஒரு நாயை கொலை பண்ணலாம்னு கத்தியோட நாய் கிட்ட நெருங்குறான். அப்போன்னு பார்த்து நாயை வளர்க்குற ஓனரே அங்க வந்துடுறாரு. சோ கில்லர் நாய்க்கு பதில் அந்த ஓனரோட கதையை முடிச்சிடறான். அந்த பக்கம் தலை உயிர் பொழிச்சு நிதானத்துக்கு வந்துடுறாரு. அப்பவும் தலையோட ரைட் ஹேண்ட் சொல்றான் நம்ம ஆப்போசிட் கேங்ல எவனோ ஒருத்தவன் தாங்க இந்த வேலையை பாத்துருக்கான்ட்டு. ஆனா தலைக்கு நல்லா தெரியும் இது நம்ம ஆப்போசிட்ல இருந்து எவனும் பண்ணதில்ல, எனக்கு யாருனே தெரியாத ஒருத்தவன் எந்தவித பிளானும் இல்லாம தான் என்ன கொலை பண்ண வந்திருக்கான். இருட்டா இருந்ததுனால பயப்புள்ள தப்பிச்சிருச்சு, என்ன ஆனாலும் சரி அவனை கண்டுபிடிக்காம விடவே கூடாது அப்படின்னு தலை சொல்லிட்டு இருக்கும் போதே காப்பு இங்க வந்துடுறாரு. காப்புக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, எல்லாரையும் கொலை பண்ற சீரியல் கில்லர் தான் தலைனே தெரியாம இவர்கிட்ட வாழாடுறானோன்ட்டு. அதை நேக்கா தலைகிட்ட போட்டு வாங்கிடலாம்னு காப் ட்ரை பண்ணா தலை அது சம்பந்தமா எதுவுமே சொல்லல. நேத்து செம போதையில நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அப்ப தெரியாம கால் தவறி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, இத மீறி உனக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா உன்னோட சீஃப் கிட்ட போய் பேசிக்க போ அப்படின்னு தலை காப்ப அனுப்பிடுறாரு. இருந்தும் காப்பு உடலையே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறப்போ ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல தான் நேத்து நைட்டு தலை ஓரிட்டு வந்த கார் நிக்குது. காப் அந்த காரை போய் செக் பண்றாரு. எப்படி ஓனரோட கார் பேக் சைடுல வெள்ளை கலர் காரோட பெயிண்ட் இருந்துச்சோ அந்த மாதிரி
மாதிரி தலையோட கார் பேக் சைட்லயும் சேம் கலர் பெயிண்ட் இருக்கு. இதுலயே காப்புக்கு புரிஞ்சு போயிடுது, கொக்கா மக்கா நம்ம நினைச்சது கரெக்ட் தான்டா, அதே சீரியல் கில்லர் தான்டா தலையையும் குத்த வந்திருக்கான் அப்படின்னு. இதுக்கு நடுவுல வேற தலையோட ஃப்ரெண்டுன்னு ஒரு கேங்ஸ்டர் இருக்கானே, பூனை இலைச்சா எலிக்கு கொண்டாடுற கதையா. இவன் ஏற்கனவே தலை அழிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டான். அதாவது தலையை யாரோ குத்திட்டாங்க, இனிமேல் அவரால் பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது, அவர்கிட்ட பண்ணிட்டு இருக்க பிசினஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு மத்தவங்கள்ட்ட போய் இவன் பேசிட்டான். இது தலைக்கும் தெரியும். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க தலைகிட்டயே நேர்ல வந்து பார்த்து பேசி வெறு பேத்த, உனக்கு இருக்குடி ஒரு நாள் ஒரு பாயாசம் அப்படின்னு இப்பவும் தலை எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காருங்க. இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா இந்த கில்லர் இன்னும் திருந்தவே இல்ல. அதுக்குள்ள அவனோட அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடறான். ஒரு ட்ரக் டிரைவர் ரோட்டோரத்துல அவரோட ட்ரக் நிறுத்திட்டு அவரோட ஃபேமிலி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு போன கில்லர் டிரைவரை க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட ட்ரக்கையே எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான். போதாத நேரம் இந்த ட்ரக்ல வேற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க போல, அது கில்லருக்கு தெரியல. இவன் ட்ரக்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்பதான் ட்ரக்கோட பேக் சைட்ல இருந்து அந்த ஆள் வெளியே வரான். டேய் யாரா நீ, இதுக்கு முன்னால ட்ரக் ஓட்டின ஆள் எங்கடா அப்படின்னு அவன் கேட்டதும் ட்ரக்குக்குள்ள கில்லருக்கும் அந்த ஆளுக்கும் முட்டிக்குது. இதுல கில்லர் எல்லாரையும் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவால ஒரு கத்தி, அந்த கத்தி தவறி ரோட் ஓரத்துல விழுந்துருது. விழுந்து 2 இரவு ஒரு பகல் அந்த கத்தி அதே இடத்துல தான் இருக்கு, யார் கண்ணையும் படல. இந்த கேப்ல தலை இவர் கில்லர் கிட்ட சண்டை போடும் போதே அந்த நைட்லயும் கில்லரோட கார் நம்பரை பாத்துருக்காரு. இப்போ அந்த கார் நம்பரை ரைட் ஹேண்ட் கிட்ட எழுதி கொடுத்துட்டு இந்த காருக்கு சொந்தக்காரன் எவனா இருந்தாலும் சரி அவனை புடிச்சு தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம கில்லரோட முகத்தையுமே இவர் பாத்துருக்காரு இல்ல. சோ ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு கில்லரோட டிராயிங்க அப்படியே ஹேண்ட் ஸ்கெட்சா வரைய சொல்றாரு. கில்லரோட மூஞ்சி மாட்டிக்குது. தலைவனுக்கு எவ்வளவு வெறி இருந்தா கில்லரோட மூஞ்சை இவ்வளவு டீடைல்டா சொல்லி தத்ரூபமா கில்லரோட மூஞ்சை கொண்டு வந்திருப்பாரு பாருங்க. சோ கில்லருக்கு ஒரு மிகப்பெரிய படையல் இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் காப், அவனுக்கும் தெரியும்ல கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்ச ஒரே ஆள் தலை மட்டும்தான். சோ எப்படியும் தலை கில்லரோட மூஞ்ச பாத்திருப்பாரு. ஆனா இவர் போய் டைரக்டா கேட்டாதான் தலை எந்த தகவலும் சொல்ல மாட்டாரு. இத போய் சீஃப் கிட்ட சொல்லி பார்த்தாலும் எந்த பலனும் இல்ல. சோ காப் தலையோட கேமிங் சென்டரை ரைடு விட்டு அதுல ஒரு ஆளை பிடிச்சு அவங்கிட்ட தலைக்கு எதிராக வாக்குமூலம் வாங்கி அந்த ஆடியோ ரெக்கார்டை தலைக்கிட்டே போய் போட்டு காட்டுறாரு. இந்த ஆடியோ ரெக்கார்ட் வெளியே வந்தா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும்ல. எனக்கு இதை வெளியே விடணும்ன்ற அவசியமே இல்ல, எனக்கு தேவையில்லாம் உங்களை குத்துனவன் எப்படி இருந்தான் அது தெரியணும், அதை சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆடியோ ரெக்கார்டை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு காப் மிரட்ட, தம்பி நீங்கெல்லாம் அரசு பேருந்துல 6 டிக்கெட் வாங்கிட்டு போற குழந்தை மாதிரி இதை வச்சு எனக்கு என்ன பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க, போங்க தம்பி போய் வேலையை பாருங்க தம்பி அப்படின்னு தலை காப்ப ஒரு ஆளாவே மதிக்கல. அப்பதான் காப் தலைக்கே தெரியாத ஒரு உண்மையை சொல்றாப்புல, நீங்க எப்படியும் உங்களை குத்துனவனை கண்டுபிடிக்காம விட மாட்டீங்க, வேணும்னா உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் ஒரு தகவலை சொல்லட்டுமா, நீங்க தேடிட்டு இருக்க ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, அவன் ஒரு சீரியல் கொலைகாரன், இதுக்கு முன்னாலேயே நிறைய கொலைகளை பண்ணிருக்கான், அந்த மூதேவி போர் வச்சா கொலை பண்ணும், அப்படிதான் அன்னைக்கும் கொலை பண்றதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கான். இத காப் சொன்னதும் தலைக்கு ஆச்சரியம் தாங்கல. ஓஹோ அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லரா அப்படின்ற சிந்தனையில இருக்க அடுத்த சீன்ல தலை கில்லரோட கார் நம்பரை ரைட் ஹேண்ட் எழுதி கொடுத்தாரே, அவனுங்க கில்லரோட காரை கண்டுபிடிச்சிடுறானுங்க. அதான் போன சீன்ல கில்லர் ட்ரக் டிரைவரை கொலை பண்ணிட்டு டிரைவரோட ட்ரக்கையே எடுத்துட்டு போனானே, அப்ப அவனோட காரை அங்கேயே விட்டுட்டு இருக்கான். சோ தலையோட ஆளுங்களுக்கு கில்லரோட கார் மட்டும் இல்லாம அந்த கார் இருக்க இடத்துல இருந்து அடுத்த 3 கிலோமீட்டர் தள்ளி ரோட் ஓரத்துல விழுந்த கில்லரோட கத்தியும் கிடைச்சிருது. ரைட் ஹேண்ட் கில்லரோட கத்தியை தலைகிட்ட காட்டுறான். தலைக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு, கில்லர் இந்த கத்தியால தலையை குத்த வரப்போ தலை அந்த கத்தியை கையால பிடிச்சிருப்பாரு. அப்ப கில்லர் தலையோட கையில இருந்து கத்தியை உருவி இருப்பான். சோ இது அவனோட கத்தி தான் தெரிஞ்சதும், இந்த கத்திக்கு ஒரு வேலை இருக்கு நான் சொல்றேன், அது வரைக்கும் இந்த கத்தியை பத்திரமா வச்சிரு, அதுக்கு முன்னால நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அடுத்த சீன்லயே காப்புக்கு கால் பண்ணி தன்னோட இடத்துக்கு வர வச்ச தலை, நீ போன தடவை என்கிட்ட சொன்னது கரெக்ட் தான்ப்பா, என்ன குத்துனவன நான் எப்படியும் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், ஏன்னா நான் கேங்ஸ்டர் தொழில் பண்றேன் பாரு, இதுல பயம் தானே ரொம்ப முக்கியம், எவனோ ஒருத்தவன் என்ன குத்திட்டு போயிட்டான்னு வெளியே தெரிஞ்சு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, நான் தேடுற அதே ஆளை தான் நீயும் தேடுற, பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை தேடுவோம், உன்னோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் பலம் பண பலம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நீயும் அவனை தேடு, நானே ஆளுங்களை வச்சு அவனை தேடுறேன், 2 பேருக்கு கில்லரை பத்தி எந்த தகவல் தெரிய வந்தாலும் சரி மாறி மாறி ஷேர் பண்ணிக்கணும், கடைசியா கில்லரை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கில்லர், மீதி இருக்கவங்க தலையிடாம அப்படியே போய்கிட்டே இருக்கணும் இப்படின்னு தலை ஒரு டீல போட, அடடா நல்லா இருக்கே, ஒரு திமிரு பிடிச்ச காப்பும் ஒரு தெனாவட்டான கேங்ஸ்டரும் டெவில்ன்ற பேர்ல சுத்திட்டு இருக்க சீரியல் கில்லரை தேட போறோம். கேட்கும் போதே காதுல தேன் வடியுதே, எனக்கு முழு சம்மதம்னு காப்பும் ஒத்துக்கிறாரு. அங்கதான் தலை காப்புக்காக வச்சிருக்காரு ஒரு செக்க. இப்ப காப் சொன்னதை அப்படியே தலை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இவன் மட்டும் தலையை மிரட்டுறதுக்கு தலையோட ஆள் கொடுத்த வாக்குமூலத்தை ரெக்கார்டா எடுத்துட்டு வந்து காட்டினால, அப்ப நான் இதை பண்ணக்கூடாதா, போலீஸ் கூட சேர்ந்து வேலை செய்யறப்போ உன்ன மாதிரி ஒரு காப் கூட சேர்ந்து வேலை பாக்குறப்போ நீ என் காலை வாரி விடாம இருக்கணுமேப்பா, அதுக்குதான் சேஃப்டிக்கு இந்த ஆடியோ, நீ ராங்கா எதுவும் பண்ணாத வரைக்கும் ஆடியோவும் வெளியே போவாது, ஓடு 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 சொன்ன வேலையை பாரு ஓடு அப்படின்னு தலை காப் அனுப்புனதும் தேடுதல் வேட்டை ஆரம்பமாகுது. காப் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு விசுவாசமா இருக்க 2 போலீஸ கூட வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஒரே சமயத்துல காப்போட ஆளுங்களும் சரி தலையோட ஆளுங்களும் சரி 2 பேர்கிட்டையும் தனித்தனியா கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். முதல்ல போலீஸ்காரங்க காப்பு கிட்ட, ஏங்க இந்த கேங்ஸ்டர் கூட எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கணுமாங்க, இது என்னமோ எங்களுக்கு சரியா பண்ணலங்க அப்படின்னு அவங்க
சொல்ல, அட நான் மட்டும் புடிச்சாடா பண்றேன், சீஃப் கிட்ட போயிட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு கேட்டா அந்த ஆள் ஒத்துக்க மாட்டான். ஆனா தலை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஆளு பணம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, சோ கிடைக்கிறத யூஸ் பண்ணிப்போமே, அதை வச்சு கில்லரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தலைக்கு டிமி கொடுத்துட்டு கில்லரை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு காப் சொல்றாரு. இன்னொரு பக்கம் தலை இதே கேள்வியை ரைட் ஹேண்ட் கேக்குறப்போ, அப்படி இல்லடா, போலீஸோட தயவு நமக்கு தேவை, என்னதான் நம்ம கிட்ட பணம் ஆள்பலம் இருந்தாலும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டிபார்ட்மெண்டோட உதவி வேணும்ல, அதுக்கு தான் காப்பை கூட வச்சிருக்கேன், வேலை முடிஞ்சு கில்லர் கிடைச்சதுக்கு அப்புறம் காப்பை தட்டி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு தலை சொல்ல, மொத்தத்துல தலை காப் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணிக்க தான் பாக்குறாங்க. தலை இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்ன மாதிரியே இவர் கில்லரோட டிராயிங் ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சு வச்சிருந்தாருல்ல, அதை காப் கிட்ட கொடுத்துறாரு. கூடவே கில்லரோட காரையும் காப்பு கிட்ட கொடுத்து அதுல இருந்து கில்லரோட டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குதான்னு தேட சொல்லிருக்காரு. ஆனா கில்லரோட கத்தி கிடைச்ச விஷயத்தை மட்டும் தலை காப் கிட்ட ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா அந்த கத்திக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு தலை சொன்னாப்லயே, அது என்ன வேலைன்னா அடிக்கடி தலைக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க இவரோட ஃப்ரெண்டான கேங்ஸ்டரை அந்த கத்தியை யூஸ் பண்ணி போட்டு தள்ளுறதுதான். அப்படி பண்ணிட்டா சீரியல் கில்லர் தானே அந்த கேங்ஸ்டரையும் கொலை பண்ண மாதிரி ஆயிடும். சோ நைட்டோட நைட்டா ஒரு ஆள் அனுப்பி கில்லரோட கத்தியாலேயே தூங்கிட்டு இருந்த கேங்ஸ்டரை தலை போட்டு தள்ளிடுறாரு. இது தெரியாத காப் கில்லரோட கார்ல இருந்து இவருக்கு என்னென்ன டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சதோ அதை அன்அபிஷியலா ஓப்பனிங்லயே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடியை காட்டினாங்களே அவகிட்ட கொடுத்து இதுல யார் யாரோட டிஎன்ஏ இருக்குன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கேங்ஸ்டரோட பாடியை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவனை கொலை பண்ணிட்டு கத்தியை அவனோட நெஞ்சிலேயே சொருகி வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இப்போ இந்த கத்தி ஒரு எவிடன்ஸா கிடைச்சிச்சுல்ல, அதையும் ஃபாரன்சிக் லேடியை தான் டெஸ்ட் பண்றா. டெஸ்டோட முடிவுல கத்தியில கேங்ஸ்டரோட ரத்தம் மட்டும் இல்ல, தலையோட ரத்தம், இதுக்கு முன்னால கில்லரால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸோட ரத்தம்னு பல பேரோட ரத்தக்கரை இருக்கவே நடக்கிறது சீரியல் கொலைகள். ஒரே சீரியல் கில்லர் தான் இந்த கொலையெல்லாம் பண்றான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிவுக்கு வந்துடுறாங்க. மேட்ரு ஃபாரன்சிக் லேடி மூலியமா முதல்ல காப்புக்கு தெரிஞ்சதும் இந்த ஆளுக்கு கோவம் தாங்கல. படுபாவி பையன் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கிட்ட ஷேர் பண்றதா சொல்லிட்டு கில்லரோட கத்தி இருக்கிறத மறைச்சு அவனோட சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணிட்டான் பாரு. இன்னைக்கு அவனை விட கூடாதுன்னு காப்பு நேரா தலைகிட்ட போயிட்டு சண்டை வாங்குறாரு. தலை பெருசாலா எந்த ரிஸ்க் எடுக்கல. ஒரு பக்கம் போன் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் கொசு அடிக்கிற மாதிரி காப்ப 4 அடி அடிச்சு தூக்கி போட்டுட்டு, இப்ப எதுக்கு நீ பொங்குற, செத்தது என்ன தேச தியாகியா, அவன் ஒரு தேச துரோகிடா, அவன் இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை தான், அதான் அவனை முடிச்சு காட்டின, நம்ம டீல் என்ன, கில்லரை நீ நானும் சேர்ந்து தேடணும் அதானே, அதுக்கான வேலையை மட்டும் பாரு போ, என்னையே நோண்டிட்டு இருக்காத அப்படின்னு தலை சொன்னதோட இது வரைக்கும் நடக்கிறது சீரியல் கொலைன்னு தெரியாத டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப இது சீரியல் கொலைன்னு தெரிஞ்சு போச்சா. சோ கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ஒரு ஸ்பெஷல் டீமே இருக்கிறாங்க. இது காப்புக்கும் சரி இவரோட டீமை சேர்ந்த 2 போலீஸ்க்கும் சரி சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் சீரியல் கில்லர் தான் கேங்ஸ்டரை கொலை பண்ணிட்டான்னு டிவில ஓடிட்டு இருக்க நியூஸ் நல்லா மாபெரும் மண்புழு மாதிரியே இருப்பான்ல கில்லர், அவனும் பாக்குறான். அவனுக்கு தெரியுமா இல்லையா நம்ம இந்த கொலையை பண்ணமா இல்லையான்னு, இவனுங்க என்ன நம்ம பண்ணாத கொலையை நம்ம தலையில போடுறானுங்க அப்படின்னு கேங்ஸ்டரோட ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கே கில்லர் போறான். கூட்டத்தோட கூட்டமா கில்லர் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான், கேங்ஸ்டரை போட்டு தள்ளின தலையும் இன்னொரு பக்கம் உட்காந்துருக்காரு. கில்லரோட நல்ல நேரம் இப்ப அவன் தலையோட கண்ணுல மாட்டல. கேங்ஸ்டருக்கு தம்பி மாதிரி ஒருத்தவன் இருக்கான். கொலையையும் பண்ணிட்டு யாரோ எவரோ மாதிரி தலை அவனுக்கு ஆறுதல சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா வந்து உட்கார தலைக்கு பின்னாலேயே தம்பி கிட்ட போன கில்லர் பேப்பர்ல ஒரு மேட்டர் எழுதி தம்பி கிட்ட கொடுக்கறான். அதாவது கேங்ஸ்டரை ஏன் கத்தியை யூஸ் பண்ணி வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இத தம்பி படிச்சதும் கில்லர் பக்கத்துல இருக்க தலையை திரும்பி பார்க்க அதுலயே தம்பி புரிஞ்சுக்கிறான் நம்ம அண்ணன் செத்தது தலையாலதான்னு. இது முடிஞ்சதும் எப்பவும் போல ஒரு காருக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போன கில்லர் அந்த காரை இடிச்சு காரர் கீழே இறங்கினதும் அவரை கொலை பண்ணி அவரோட கார்டு கீழே போட்டுட்டு அவரோட காரையே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறான். இன்னொரு பக்கம் கேங்ஸ்டரும் காப்பும் கில்லரோட கார் இவங்கள்ட்ட இருக்கு இல்லையா, இது வரைக்கும் அந்த கார்ல இருந்து உபயோகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்புறம் என்னதான்டா போலீஸ் வேலை பாக்குறீங்க, வாடா இன்னொரு தடவை நல்லா தேடுவோம், ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும்டா அப்படின்னு இவங்க 2 பேருமா சேர்ந்து காரை நோண்டி நொங்க எடுக்கிறாங்க. அப்ப காரோட ஸ்டியரிங் வீல்ல ஒரு பிங்கர் பிரிண்ட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதே சமயம் கேங்ஸ்டரோட தம்பி தலைய பழி வாங்கறதுக்கு ஆளுங்களோட வந்துடுறான். இங்க ஒரு மிரட்டல் அடி படமே நடக்குது. தலையும் காப்பும் வந்த ஆளுங்களை தறி சாகிட்டு இருக்காங்க. சண்டையோட முடிவுல என்ன ஆயிடுது, காப்பும் தம்பியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தம்பியோட கையில கத்தி இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டே 2 பேரும் தவறி கீழே விழறப்போ தம்பியோட கையில இருந்த கத்தி அவனஞ்சிலேயே இறங்கிடுது. இதுல காப்புக்கு மிகப்பெரிய வருத்தம், ஐயோ ஒரு போலீஸான என்ன கூறிட்டு வந்து கொலை பண்ண விட்டாங்களே அப்படின்னு. பட் சண்டைனா சட்டை கிழிய தானே செய்யும், நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ சட்டு போட்டுன்னு ஸ்பாட்டை காலி பண்ணு அப்படின்னு தலை காப்பு அனுப்பி விட்டுட்டு இங்க செத்து போன எல்லாரையும் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைக்கிறாரு. இதுக்கு மறுநாள் நேத்து நைட்டு கில்லர் ஒரு ஆளை கொலை பண்ணானே, கொலை பண்ணவரோட பாடியை வெளியே எங்கேயும் போடல, பாடியை அவன் கூடவே வச்சுக்கிட்டு இந்த ஆளோட ஃபேமிலி கிட்ட இவனுக்கு செலவுக்கு பணம் வேணும்னு உன் புருஷனை நான் கடத்திட்டேன், எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாதான் அவரை விடுவேன்னு மிரட்டி இருக்கான். விதியை பாருங்க, இந்த கிட்னாப்பிங் கேஸ் சீஃப் மூலியமா காப்பு கிட்ட தான் வருது. காப் ஏற்கனவே கில்லரை தேடுற ப்ராசஸ்ல இருக்காரு. இந்த டைம்ல இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு வேண்டா வெறுப்பா தான் கேஸ் ஃபைல வாங்கிட்டு கிட்னாப்பிங் நடந்த வீட்டுக்கு போறாரு. இந்த வீட்டுக்கு கில்லர் கால் பண்ணி பேசுற ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாலேயே கில்லர் பல தடவை கால் பண்ணி பணத்தோட அங்க வாங்க இங்க வாங்கன்னு ஃபேமிலியா அலக்கழிச்சிட்டு இருக்கான். இதுல கடத்தப்பட்ட ஆளோட பொண்டாட்டி கொதிப்புல இருக்காங்க. சரி
சரி சரி, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பண பேக்கோட வாங்க, உங்க புருஷனை கையோட கூட்டிட்டு போங்கன்னு கில்லர் சொல்ல இவங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்கோட ரூஃப்ல இருந்து அங்க என்ன நடக்குதுன்றத காப் பார்த்துட்டு இருக்காரு. சரி பணத்தை எடுத்துட்டு போதே, இந்த பணத்தை கிட்னாப்பர் வாங்குவான்னு காப் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்க லேடியே உள்ள வந்த லேடி கிட்ட பண பேக வாங்குது. அட இவ யாரா ஸ்லீப்பர் செல்னு யோசிச்சுக்கிட்டே காப் எதர்ச்சியா இந்த பக்கம் தெரியும் பார்த்தா பக்கத்து பில்டிங்கோட ரூஃப்ல நின்னுட்டு இருந்த கில்லர் பண பேக்கோட லேடி எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலோ அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். தூரத்துல இருந்து பார்த்ததுனால அவன் தான் கில்லர்னு தெரியல காப்புக்கு. ஆனா அவன் தான் கிட்னாப்பர்ன்ற சந்தேகம் வரும்ல. சோ யாரா அவன், புட்டிங்கடா அவனு காப் மட்டும் இல்லாம கூட 2 போலீஸும் கில்லரை தேடுறாங்க, துரத்துறாங்க. ஆனா அந்த பைல்ஸ் வந்த பட்டாம்பூச்சி பலே கில்லாடியா இருப்பான் போலங்க, கையில மாட்டாம பறந்துடுறான். இதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு வந்த லேடி கிட்ட ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி பணம் வாங்குச்சுல்ல, அவகிட்ட போய் விசாரிச்சா, ஏங்க எனக்கெல்லாம் அவன் யாருன்னே தெரியாதுங்க, அப்பப்ப இங்க வந்து சரக்கு வாங்கி குடிப்பான், அந்த மாதிரிதான் இன்னைக்கு காலையில வந்தான், அவனுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இவங்கிட்ட ஒரு பேக்கை கொடுக்கறதுக்கு யாரோ வருவாங்க, அதை வாங்கி வைன்னு சொன்னான், அதைத்தாங்க நான் பண்ணேன், மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு அந்த லேடி சொன்னதும், அப்ப காலையில வந்தானே சரக்கு வாங்கி குடிச்சானா, எங்க அவன் குடிச்ச பாட்டில்னு கேட்டா அந்த பாட்டில குப்பையில போட்டு அது இந்நேரம் குடோனுக்கே போயிருக்கும். அங்க இருக்கிற 1000 பாட்டில்ல கில்லர் குடிச்ச பாட்டில் எதுன்னு பிராண்ட வச்சு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தலை 4-5 பெரிய பெரிய பிசினஸ் மேனுங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டேஷன்ல இருக்க காப்பு கிட்ட ஃபாரன்சிக் லேடி வரா, கில்லர் ரெஸ்டாரண்ட்ல குடிச்ச சரக்கு பாட்டில கண்டுபிடிச்சு அதுல இருக்க பிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டா. இது இல்லாம கில்லர் யூஸ் பண்ண காரோட ஸ்டியரிங் வீல்ல ஒரு பிங்கர் பிரிண்ட் இருந்தத தலையும் காப்பும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த ஸ்டியரிங் வீல் கவரையும் இவகிட்ட தான் காப் கொடுத்திருப்பாரு. அதுல இருக்க பிங்கர் பிரிண்டையும் எடுத்துட்டா. பாட்டில இருக்க பிங்கர் பிரிண்ட், ஸ்டியரிங் வீலோட கவர்ல இருக்க பிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல பிங்கர் பிரிண்ட் கிளியரா இல்ல. இத வச்சு பார்த்தா ஒண்ணு கில்லரோட கையில ரேகையே இல்லாம இருக்கணும், அப்படி இல்லனா ரேகையை மறைக்கிறதுக்கு அவன் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். இருந்தாலும் கிடைச்ச அரகுற பிங்கர் பிரிண்ட வச்சு அது இவனோட பிங்கர் பிரிண்ட் தான் அவன் அட்ரஸே எடுத்துட்டு வந்து ஃபாரன்சிக் லேடி கொடுத்துறான். காப்பும் அந்த அட்ரஸ் கிளம்பி போறாரு. கில்லர் கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த வீட்டு பக்கம் வரவே இல்லையா, ஆனா மாசம் மாசம் ரெண்ட் மட்டும் கரெக்டா கொடுத்துறான். இது ஹவுஸ் ஓனர் ஆண்டி கிட்ட விசாரிச்சுட்டு காப் கில்லரோட வீட்டுக்குள்ள போனா வக்காலி வீடே சுடுகாடு மாதிரி இருக்குங்க. இத கடந்து உள்ள போன காப் வீட்டு டேபிள்ல கில்லர் படிச்சிட்டு இருந்த புக், அப்புறம் அவன் கைப்பட எழுதி வச்சிருந்த ஒரு டைரி, இத பாத்துக்கிட்டே டேபிளோட டிராயர் ஓபன் பண்ணா உள்ள ஒரு கெமிக்கல் இருக்கு. இத பார்த்ததுமே காப்புக்கு புரிஞ்சிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஃபாரன்சிக் லேடி சொன்னால கில்லர் அவனோட கைரேகையை அழிக்கிறதுக்காக பர்பஸா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான்னு, இந்த லிக்விட யூஸ் பண்ணி தான் கில்லர் அவனோட கைரேகையை டேமேஜ் பண்ணிருக்கான். இத புரிஞ்சுக்கிட்டு காப் அடுத்து தேடுறப்போ வீட்ல கில்லரோட ஃபேமிலி போட்டோ கிடைக்குது. இதுல இருக்க கில்லரோட பேசையும் தலை கில்லரோட பேச ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சாரே அதுல இருக்க பேசையும் பக்கத்துல வச்சு பார்த்தா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. உடனே காப் இவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த கிட்னாப்பிங் கேஸ்ல கடத்தனவன் பேசின ஆடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை உடனே எனக்கு அனுப்பேன் அப்படின்னு அந்த ஆடியோவை கேட்டு தலைக்கு அதை அனுப்புற சமயத்துல தலை பிசினஸ் மீட்டிங்ல இருந்தாரு இல்லையா, அதுல ஒருத்தவ மட்டும் தலை குத்து போட்டுட்டாருன்னு அதையே வச்சு ஆரம்பத்துல இருந்து நக்கலாவே பேசிட்டு இருக்கான். அட கம்போடியா காட்டு போன சைலண்டா சாப்பிடுறான்னு சொன்னா கேட்க மாட்டியாடா நீ அப்படின்னு பேசினவன் கண்ணத்தை தலை நாறு நாரா கிழிச்சிட்டு இருக்காரு. அப்பதாங்க காப்பு கிட்ட இருந்து இவருக்கு போன் வருது. தலை நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் அந்த ஆடியோ கேளுங்களேன் அப்படின்னு காப் கிட்னாப்பர் பேசின ஆடியோவை தலைக்கு அனுப்புனதும் தலைக்கும் கில்லருக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மழை ஓவரா வந்துருச்சு, அதனால கார் வழிகிடுச்சுன்னு கில்லர் தலைக்கிட்ட பேசினா இல்லையா, அந்த குரல் இன்னமும் தலைக்கு ஞாபகம் இருக்கு. ஆடியோல இருக்க வாய்ஸும் அந்த வாய்ஸும் சேமா இருக்கவே சிக்குனாண்டா சிவனாண்டின்னு சிரிச்சாரு பாருங்க தலை, ஒரு கெத்தான சிரிப்பு. சோ இப்ப கில்லர் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கில்லர் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே கில்லரோட அப்பா அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு போல, அவர் எப்போ செத்து போயிட்டாரு. இப்ப கில்லரோட 70 வயசு அம்மா மட்டும் உயிரோட இருக்காங்க. கில்லர் எங்க இருந்தாலும் அவங்களுக்கு போன் அடிச்சிருவான். அப்படி கில்லரோட கடந்த 3 மாசம் போன் கால் ரெக்கார்டை செக் பண்றப்போ அவன் இந்த லொகேஷன்ல இருந்து தான் போன் பண்ணிருக்கான்றது தெரியுது. அப்புறம் என்ன, உள்ள இறங்கி அலச வேண்டியது தானே. அந்த ஏரியால இருக்க ஹோட்டலு, பாரு, ரெஸ்டாரண்ட், சின்ன சின்ன ரூம், லாட்ஜ், அபார்ட்மெண்ட் ஒன்ன கூட விடல. ராப்பகலா எல்லா இடத்துலயும் கேங்ஸ்டரோட ஆளுங்களும் காப்போட ஆளுங்களும் கில்லரை தேடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவன் கிடைச்ச பாடு இல்ல. அப்போ ஒரு நாள் காலையில மழை பெஞ்சிட்டு இருக்கு. தலை கொடைய பிடிச்சிக்கிட்டு ரோட்டோரத்துல இவரோட ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு மழையில நனைஞ்ச மேனிக்கே வரா. சரி எரும மாடு மாதிரி இருக்க, நம்ம மழையில நனைஞ்சா என்ன, பாவம் சின்ன பொண்ணு அவ மழையில் நனைறாளே அப்படின்னு தலை இவர்கிட்ட இருக்க கொடைய அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே தலைய பாக்கிறதுக்கு காப்பு வாங்க வந்துடுறாரு. இந்த பொண்ணு ஏற வேண்டிய பஸ் வந்ததும் அவ தலை கொடுத்த கொடையோட பஸ்ல ஏறி போயிடுறா. அன்னைக்கு நைட்டே நம்ம ஆளுங்க எல்லாரும் கும்பலா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் தலை காப் இவங்க 2 பேருக்கும் ஒரு ட்விஸ்ட். டிவில ஒரு ஸ்கூல் பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் ஓடுது. இவங்க அந்த நியூஸ பாத்துட்டு இருந்தா காலையில எந்த ஸ்கூல் பொண்ணுக்கு தலை கொடைய குத்த அமிச்சாரோ அந்த கொடையும் கிரைம் சீன்ல இருக்கு. சோ அந்த பொண்ணை தான் கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் கில்லர் இந்த ஏரியால தான் இருக்கான்னு இவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்குன்னா அந்த வெண்ணம் அவனே தானே கொலையை பண்ணிருக்கான். இன்னும் அவனை பிடிக்காம இருக்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம். சாப்பிடுறதா முக்கியம், தேடுங்கடா அவனை அப்படின்னு மறுபடியும் வெறி கொண்டு கில்லரை தேடுறாங்க.
இந்த தடவை கில்லருக்கு டைம் சரியில்லை. ஏன்னா அவன் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கானோ அந்த ஹோட்டல் தெரிஞ்சு போச்சு. பட் இவங்க போய் பாக்குற சமயத்துல கில்லர் இல்ல. எப்படியும் இங்க தானே வருவான். வரும்போது வகுந்து எடுத்துடலாம்னு ஒரு பக்கம் கேங்ஸ்டர் ரைட் ஹேண்ட் இவங்க ஒரு கார்ல உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் காப் இவர் ஒரு கார்ல உட்காந்துருக்காரு. எப்படா கில்லரோட கார் வரும்னு பாத்துட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு வெள்ளை கலர் கார் பொறுமையா அந்த ஸ்பாட்டுக்கு வருது. முதல்ல அந்த கார் கிடக்கிறது காப்போட கார் தான். சோ கார்ல ஒளிஞ்சுக்கிட்டே எவன்டா காரை ஓட்டுறதுன்னு காப்பாத்தா காருக்குள்ள இருக்கிறது கில்லர். இவங்க கரெக்டான டைம் பார்த்து கில்லரை மடக்க முயற்சி பண்றதுக்குள்ளேயே அங்க ஆளுங்க ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கில்லர் உசாராயிடுறான். சோ காரை விட்டு இறங்காம இவன் விருட்டுன கார்ல கிளம்ப அவனுக்கு பின்னாலேயே காப்போட காரு தலையோட காருன்னு செம்மையான சேசிங் நடக்குது. கிட்டத்தட்ட நீயா நானான்ற போட்டி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கில்லரை நீ முதல்ல பிடிக்கிறியா இல்ல நான் முதல்ல பிடிக்கிறேனான்னு பாப்போம்னு காப்பும் தலையும் அடிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கார் சேசிங் அப்புறம் கால் சேசிங். ஒரே இடத்துல 3 பேரோட காரை மோதிக்கிட்டதும் கில்லர் அவனோட காரை விட்டு இறங்கி தப்பிச்சு ஓடுறான். ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் ரைட் ஹேண்ட், மூணாவது பக்கம் காப்புன்னு 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு கில்லரை தேடிட்டு இருக்க. அதுல கில்லர் மாட்டுறது ரைட் ஹேண்ட் கிட்ட. அந்நேரம் பார்த்து ரைட் ஹேண்ட் கிட்ட வெப்பன் இல்ல. சோ கில்லர் கையில வச்சிருந்த கத்தியால ரைட் ஹேண்ட கிழின்னு கிழிச்சிட்டு தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் தான் தலை அங்க வராரு. ரைட் ஹேண்ட் அவனோட உயிரை பத்தி கூட கவலைப்படல. பாஸ் இந்த பக்கம் தான் பாஸ் அவன் ஓடனா, நீங்க என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போய் அவனை பிடிங்க பாஸ் அப்படின்னு ரைட் ஹேண்ட் தலையை அனுப்பி விட்டதும் கில்லர் ரைட் ஹேண்ட குத்துனதுல அவனோட கால்லாம் ரத்தக்கரை ஆயிடுச்சு. சோ அவன் நடந்து போன இடத்துல தரையில ரத்தக்கரை நல்லாவே தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தலை ஒரு பப்புக்குள்ள நுழைய அங்க தனித்தனியா ஒவ்வொரு ரூம் இருக்கு. ஒரு ரூம்லயும் தலை எட்டி பார்த்துக்கிட்டே போறாரு. ஒரு ரூம்ல என்னடானா 2 பொண்ணுங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஆனா அதுங்களோட கண்ணுல அவ்வளோ கண்ணீர். இதுல இருந்தே அந்த யமகாதக உள்ளதா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? சோ தலை பொறுமையா உள்ள போய் எங்க அவன் பாத்ரூம்ல இருக்கானா அப்படின்னு கேட்டு பாத்ரூமுக்கு முன்னால போய் நிக்கிறாரு. பாத்ரூமுக்கு உள்ள கில்லர், வெளியே தலை. உள்ள இருக்க கில்லருக்கு என்ன நினைப்புனா, எப்படியும் அவன் கதவை திறந்து தானே வருவான். கதவை திறந்தா அடுத்த செகண்ட் குத்தி போட்டி எடுத்துடலாம்னு அவன் நின்னுட்டு இருக்கான். ஆனா அந்த சீனுக்கு இங்க வேலையே இல்ல. ஏன்னா தலை கதவை திறக்கல. கதவோட உடைச்சுக்கிட்டு கில்லர் மேல விழுந்து கில்லர் மேல கதவு இருக்கும் போதே கதவும் கில்லரோட மூஞ்சும் உடையிற அளவுக்கு அந்த குத்துறாரு. இதுல கில்லர் சாகாம இருக்கிறதே அதிசயம் தான். சோ இப்ப கில்லர் தலைகிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த விஷயம் காப்புக்கு தெரிஞ்சதும் அது எப்படி இவ்வளவு நாள் போராடி எடுத்ததும் கில்லரை தூக்கி தலைகிட்ட கொடுக்க முடியும், நம்ம தான் கில்லரை பிடிச்சாகணும்னு இவரோட ஆளுங்கள்ட்ட சொல்லி தலையோட லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. லொகேஷனும் தெரிஞ்சு போச்சு. சோ காப்பங்க புயல் வேகத்துல போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு குடவுன்ல கில்லரை கட்டி போட்டு வச்சிருந்த தலை, ஏண்டா பழக்கப்பட்ட பைத்தியம், என் மேல கை வச்சுட்டு அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட முடியும்னு நினைச்சிட்டல்ல, உனக்கு இந்த ஆடு கோழி எல்லாம் எப்படி அறுப்பாங்கன்னு தெரியுமா? தெரியலனா இப்ப நான் ஒன்னு அறுக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு கத்தி எடுத்து கில்லரோட தலையில வச்சு அவனை வெட்ட போறப்போ குடோட ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்த ஒரு கார் தலையா அடிச்சு தூக்கிடுது. வேற யாரு? காரை ஓட்டிட்டு வருது நம்ம காப்பு தான். அடிச்ச அடியில தலை அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இதான் சாக்குன்னு காப் கில்லரை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வந்துடுறாரு. ஆனா கில்லரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காப்புக்கு இது தேவையில்லாத ஒரு வேலைன்னு தெரியுது. இவன் அரெஸ்ட் பண்ணதுல என்ன புண்ணியம்? இவனுக்கு எதிரான சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. ஸ்டியரிங் வீல்ல கிடைச்சிருக்க பிங்கர் பிரிண்ட் கூட தெளிவில்லாம இருக்கு. அதுலயும் அது கில்லரோட கார். அதுல அவன் பிங்கர் பிரிண்ட் இருக்கிறது சகஜமான விஷயம் தானே. சோ எந்த கொலையிலையும் இவன் தான் கொலை பண்ணான்னு கில்லரை லிங்க் பண்ண முடியல. இப்படியே ரொம்ப நாள் கில்லரை ஸ்டேஷன்லயும் வச்சிருக்க முடியாது இல்ல. இவனா எந்த தப்பும் பண்ணலன்னு திமுறா பேசிட்டு இருந்தாலும் வேற வழி இல்லாம இவனை கோர்ட்டு கூட்டிட்டு போறாங்க. அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்தை பாருங்க. கில்லர் அவ்வளவு கொலை பண்ணியிருந்தாலும் அவனுக்கு ஆதரவா வாதாட மக்கள் கட்டுற டாக்ஸ் பணத்தை வச்சு அவனுக்கு ஒரு லாயரை ரெடி பண்றாங்க. அதுவும் அரசாங்கமே ரெடி பண்ணி கொடுக்குது. மொத்தத்துல எதுவும் நல்லா போல. போற போக பார்த்தா கில்லரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க போல. அப்பதான் கில்லருக்கு எதிராக வாதாடிட்டு இருந்த வக்கீல் கடைசி துடுப்பு சீட்டை கையில எடுக்கிறாரு. கோர்ட்ல இருக்க ஜட்ஜு கிட்ட, யுவர் ஆனர், இவன் தான் கில்லர்னு ப்ரூஃப் பண்ண எங்க கிட்ட ஒரு விட்னஸ் இருக்கு யுவர் ஆனர், அவங்க சாட்சி சொல்ல நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்க, பெர்மிஷன் கிராண்டட், சாட்சியை உள்ள வர சொல்லுங்கன்னு ஜட்ஜு சொன்னதும் கதவை திறந்துட்டு காற்றாற்று வெள்ளம் மாதிரி ஒரு உருவம் நடந்து வருது பாருங்க. நம்ம தலை நடந்து வந்துட்டு இருக்கும் போதே கோர்ட்ல தான் காப்பு இருக்காரு. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி தலைக்கும் காப்புக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. கில்லரை அரெஸ்ட் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியலன்னு காப்புக்கு தெரிஞ்சதும் இவர் தலைகிட்ட போயிருக்காரு. தலைக்கு இருந்த கோவத்துல வந்த காப்பை அடிச்சு கதற விட்டுருக்காரு. ஏண்டா டேய், நானே அவனை நீ கொலை பண்ணிருப்பேன்டா, என்னமோ சட்டம் சடங்குன்னு சொல்லி அவனை ஜெயில தூக்கி போட்டுட்டு இப்ப ஒண்ணும் பண்ண முடியாம என்கிட்ட வந்து நிக்கிறியா அப்படின்னு தலை காண்டானதும், ஐயோ தலை, நம்ம நாட்டு சட்டமே அப்படிதான் தலை இருக்கு. கையில கத்தி எடுத்தவெல்லாம் வெட்டுவான்னா அப்புறம் யாருக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு? நான் சொல்றதை கேளுங்க. கில்லரை புடிச்சும் ஒரு யூஸும் இல்ல. அவனை சட்டத்தை யூஸ் பண்ணியே கொலை பண்ணுவோம். அதுக்கு என்கிட்ட இருக்க பிரம்மாஸ்திரமே நீங்க மட்டும் தான் தலை. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் ஃபேஸ பார்த்த ஒரே ஆள் நீங்க தான். நீங்க கோர்ட்ல வந்து அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லுங்க. அதோட இந்த ஆடியோ ரெக்கார்டையும் கேளுங்க அப்படின்னு காப்பு ஒரு ஆடியோ ரெக்கார்டை போட தலை பிளான் பண்ணி இவரோட ஃப்ரெண்டான கேங்ஸ்டரை போட்டு தள்ளினதும் காப்பு போய் தலை கிட்ட சண்டை போட்டான்ல. அப்ப தலை ஆமாண்டா நான் தான் அவனை கொலை பண்ணு சொல்லிருப்பாரு. அதை ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி இப்ப காப்பு தலை கிட்ட போட்டு காட்டுறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, கில்லரோட கத்தியை யூஸ் பண்ணி நீங்க தான் கேங்ஸ்டரை கொலை பண்ணீங்கன்னு சரண்டர் ஆயிடுங்க. நீங்க இதை சொல்லிட்டாலே போதுமே, அவன் தான் கில்லர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு காப் கேட்டதுனாலதான் தலை சாட்சி சொல்ல வந்திருக்காரு. சாட்சி குண்டுல உட்கார்ந்த தலை, இந்த பருவத்துக்கு வராத பள்ளி தாங்க கில்லர்.
ஒரு நாள் என்னையே கொலை பண்ண முயற்சி பண்ணான். ஆனா நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவனோட முகத்தை பார்த்துட்டேன். சோ நான் பார்த்ததை வச்சு போலீஸ்காரங்க கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே கில்லரோட மூஞ்ச ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சிட்டேன். இத பாருங்க அப்படின்னு தலை அத ஆதாரமா எடுத்து காட்டியும், இதெல்லாம் என்ன ஒரு ஆதாரம், கில்லர் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட தான் இந்த ஹேண்ட் ஸ்கெட்சா வரைஞ்சிருக்கலாம். சோ இதெல்லாம் செல்லாதுன்னு கில்லர் தரப்பு லாயர் வாதாடுறாரு. யோ லாயர், என் வாயில ஏதாவது அசிங்கமா வந்துட போதியா? உன் ஃபேமிலியை சேர்ந்த யாரையாவது கில்லர் கொலை பண்ணிருந்தாலும் இப்படிதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வாதாடிட்டு இருப்பியா அப்படின்னு கடுப்பாகி கத்துனதால, இப்போ உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தானே, நீங்க மறுக்கவே முடியாத ஒரு எவிடன்ஸை காட்டுறேன்னு கோர்ட்லயே இவரோட சட்டையை கழட்டி கில்லர் குத்துனதுல இவரோட உடம்புல எங்க காயம் பட்டுச்சோ அது எல்லாத்தையும் காட்டிட்டு அங்க நடந்த சீனை அப்படியே சொல்றாரு. கில்லர் என்ன எங்க குத்துனா, நான் பதிலுக்கு அவன் கத்தியை பிடிச்சேன். அப்ப கில்லர் கத்தியை உருவனதுனால என் கையை கிழிச்சுக்கிச்சு. இது மட்டும் இல்ல, அவன் கத்தியை பிடிங்கி நானே அவன் நெஞ்சில குத்துனேன். எங்க நீங்க அவன் சட்டையை ஓபன் பண்ணி பாருங்க, அங்க அந்த காயம் இல்லைன்னா அப்புறம் என்ன கேளுங்கன்னு தலை சொன்னதும் சட்டையை அவுத்து பார்த்தா தலை சொன்ன மாதிரியே கில்லரோட நெஞ்சில காயம் இருக்கு. இது பத்தாதுன்னு இன்னொரு எவிடன்ஸும் தலைகிட்ட இருக்கு. அதாவது கேங்ஸ்டரோட ஃபியூனரல் நடக்கிறப்போ கில்லர் அங்க போய் கேங்ஸ்டரோட தம்பி கிட்ட ஏன் கத்தியை யூஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு இவன் கைப்பட எழுதி கொடுத்தான்ல, அந்த பேப்பரையும் தலை எவிடன்ஸா எடுத்து கொடுக்கிறாரு. இதுல இருக்க கையெழுத்தும் கில்லர் அவனோட வீட்டுல அவன் கைப்பட ஒரு டைரி எழுதி வச்சிருக்கிறத காப்பாத்தாரு இல்ல, அதுல இருக்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. இத காட்டினதும் இங்க ஒரு பிளாஷ்பேக். காப்பும் தலையும் சேர்ந்து கேங்ஸ்டரோட கொலையில தலை சரண்டர் ஆகி அதை வச்சு கில்லரை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேங்ஸ்டரோட தம்பி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தலையை போட முயற்சி பண்றப்போ கடைசியில அவனே செத்து போயிட்டானே. அவனை புதைக்கிறதுக்கு முன்னால கில்லர் இவங்கிட்ட கொடுத்த லெட்டர் அவனோட பாக்கெட்ல இருக்கிறத தலை பார்த்துட்டு அப்பவே அதை எடுத்து வச்சிருந்திருப்பாரு. சோ காப்பும் தலையும் பிளான் போட்டதும் அந்த லெட்டர்ல யாரோ ஒருத்தவங்கன்ற வார்த்தையை மட்டும் கிழிச்சிட்டு மீதி இருக்க என் கத்தியை யூஸ் பண்ணி தான் கேங்ஸ்டரை கொலை பண்ணிருக்காங்கன்றத மட்டும் தலை இப்ப கோர்ட்ல எடுத்து காட்டிட்டு நான் தான் கில்லரோட கத்தியை யூஸ் பண்ணி கேங்ஸ்டரை கொலை பண்ணனு ஒத்துக்கிறாரு. சோ ஒரே டைம்ல தலை பண்ண தப்புக்காக அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. கில்லர் பண்ண தப்பு ப்ரூவ் ஆனதுனால ஜட்ஜி இவனுக்கு டெத் பெனால்ட்டியை கொடுத்துறாரு. இங்க சீனை கட் பண்ணா கில்லரை எந்த ஜெயில போட்டிருக்காங்களோ அந்த ஜெயிலுக்கு புது கைதிகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேன் வருது. ஜெயில இருக்க கைதிங்க எல்லாரும் டேய் நம்ம பாஸ் வந்துட்டாரு முட்டி போட்டு வணங்க சொல்லுங்க அப்படின்னு டயருக்கு அடியில படுத்துறானுங்க. அப்படி யாரா அவளை வஸ்தான ஆள் வரப்போறதுன்னு நம்ம ஆர்வமா பாத்துட்டு இருந்தா வேனை விட்டு இறங்குறது தலைய பார்த்ததும் ஜெயிலுக்கு உள்ள இருந்த கில்லருக்கு அல்லு இல்ல, ஐயோ இவரா அப்படின்னு அவன் ஷாக்கா பாக்க வெறும் சிரிப்புலயே தலை அவனை பயமுறுத்துறாரு பாருங்க. நடந்து போய்கிட்டே ஒரு ராட்சச சிரிப்போட தலை கில்லரையே பாத்துட்டு இருக்க இங்க ஒரு பிளாஷ்பேக். எப்ப கேங்ஸ்டரோட கொலையை நீதான் பண்ணனு ஒத்துக்கோ அப்பதான் கில்லரை மாட்டி விட முடியும்னு காப் டீல் பேசினாரோ பதிலுக்கு தலையும் ஒரு டீல பேசிருக்காரு. நீ சொல்ற மாதிரி நான் பண்றேன், ஆனா நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறீங்கல்ல, கில்லர் எந்த ஜெயில இருக்கானோ அந்த ஜெயில தான் என்ன போடணும்னு தலை சொல்லிருக்காரு. அப்படிதான் தலை இந்த ஜெயிலுக்கும் வந்திருக்காரு. இனிமேல் கில்லரோட கதி அதோ கதிதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளேயே லாஸ்டா கில்லர் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அப்ப ஷவர்ல வந்துட்டு இருந்த தண்ணிய யாரோ ஆஃப் பண்றாங்க. திரும்பி பார்த்தா மூஞ்சில சிரிப்போட நின்னுட்டு இருக்கிறது தலை. என்னடா தம்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தலை கில்லர் கிட்ட கேட்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து அவங்கள மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.